ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கினார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆண்டவர் பூமியின் மண்ணில் இருந்துதான் மனுஷனை படைத்தார். மனுஷனை ஆண்டவர் எப்படி படைத்தார் என்பது பைபிள்ல மட்டும்தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வேற எந்த எவருக்க புஸ்தகத்திலே எழுதல. எந்த வாத்தியாரும் சொல்லிக் கொடுக்க வேற புத்தகம் கிடையாது. பைபிள்ல மட்டும். The Lord God formed the man from the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and the man became a living being. மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான். மனிதன் என்ன ஆனான் என்று இன்றைக்கு சொல்ல போறேன். மனிதன் என்ன ஆனான்? மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான். எப்படி மனிதன் எப்படி வந்தான்? அங்க ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தான். நம்ம தான் அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம். முதல் மனிதன் எப்படி வந்தான்? அதுதான் பைபிள்ல சரியா எழுதியிருக்கு இல்லையா? ஆண்டவர் பூமியின் மண்ணை எடுத்து அந்த மண்ணில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவன் பெற்றான். ஜீவ ஆத்மா ஆனான். He became a living being. கேட்டீங்களா? ஜீவ ஆத்மா ஆனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உண்மை. மனுஷன் தானாக வரல. இந்த பூமியில் உள்ள அனைத்தையுமே படைத்தவர் நம்முடைய தேவன். வானம் பூமி படைத்தவர். அண்ட சராசரங்கள் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன். மனுஷனை எப்படி படைத்தார்னு பாடி நம்ம பைபிள்லேருந்து அறிகிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. நம்ம எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். மனுஷன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர், வானத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஆமா, தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் மனிதனை. எபிரேயர் வாக்கியம் குறிப்பிடுகிறார். சங்கீதக்காரன் தாவீதும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். மனிதனை பூமியின் மண்ணினாலே ஆண்டவர் உருவாக்கி நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவனுள்ள மனிதனாக மாறினான். சரியா? அந்த ஜீவ ஆத்மா உள்ள மனிதன் பிறகு என்ன ஆனான் என்றால் பாவியானான். எப்படி பாவியானான்? இந்த ஜீவ ஆத்மா உள்ள மனிதனை, ஜீவன் உள்ள ஆத்மா உள்ள மனிதன், அவனுடைய ஆத்மாவிலே ஜீவன் இருந்தது. ஆத்மாவிலே ஜீவன் உள்ள மனுஷனுக்கு பேர் தான் ஜீவ ஆத்மா, லிவிங் பீயிங். அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா பாவ மனிதனாக மாறினான், பாவி ஆனான். அதுக்கு பிறகுதான் எல்லா குழப்பமே ஆரம்பிக்குது. முதலாவது ஆண்டவர் மனிதனை படைத்தது சில ஆண்டுகள் உயிரோடு இருந்து பிறகு செத்து பிறகு இல்லை. அவன் என்றென்றும் ஜீவகாலம் எல்லாம் உயிரோடு இருக்கணும்னு தான் ஆண்டவர் படைச்சார். இந்த மனுஷன் பிறகு என்ன ஆனான்னா பாவம் செய்கிற மனிதனானான், பாவி ஆனான். எப்படி? ஆண்டவர் சொன்னதை மீறி அவன் செயல்பட்டான். விலக்கப்பட்ட மரத்தின் பழத்தை பறித்து புசித்து ஆதாமும் ஏவாளும் புசித்து பிறகு அவர்கள் தண்டனைக்கு உள்ளானார்கள். மனிதன் என்ன ஆனான்னா முதலாவது படிச்சா மனிதன் நிர்வாணி ஆனான். He became naked. ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார், மகிமையினால உடுத்தியிருந்தார். The Lord God covered man with his glory. மகிமையினால உடுத்தியிருந்தார். ஆனா மனிதன் என்ன ஆனா? அவன் நிர்வாணி ஆனான். எப்படி? எதனால? ஆண்டவரை நம்பாம சாத்தான் சொன்னதை கேட்டு ஆண்டவர் சொன்னதை மீறி செய்ததுனால நிர்வாணி ஆனான். மகிமையை இழந்தான். மகிமையை இழந்தவன் ஆனான். அடுத்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வசனம் வரை நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அவன் என்ன ஆனான்? ஒளிகிறவன் ஆனான். He started hiding. He was hiding somewhere. He was not ready to face the Lord God who created him in his image. தன்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவரை பார்க்கிறதுக்கு அவனுக்கு முடியல. அவன் ஒழிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒளிகிற மனுஷனானான். ஆமா, பாவம் செய்கிற மனுஷன் இப்படித்தான் ஆகிறான்.
நம்ம வாழ்க்கையில பாவம் வந்துன்னு சொன்னா தேவ மகிமை விலகிவிடும். சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்களில் ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் இருந்திருக்கிறார் இல்லையா? சீலோவிலே ஏலி என்று ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இருந்திருக்கிறார். அவருடைய நாட்களிலே கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது. பெலிஸ்தியர் பிடித்து போட்டார்கள். இஸ்ரவேலுடைய விரோதிகள் கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டதும் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லி இக்கபோத் என்று பெயர் எடுக்கிறார்கள். இக்கபோத் என்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிவிட்டது. The glory of God departed from Israel. மகிமை நீங்கி போனது. மனிதன் பாவம் செய்யும் பொழுது, யாரொரு மனுஷன் பாவம் செய்கிறானோ அவன் பாவி ஆகிறான். அவன் தேவ மகிமையை இழந்தவன் ஆகிறான். பிறகு ஆண்டவர் சமூகத்தில் அவனால் வர முடியாது, அவனால் நிற்க முடியாது. அவன் வேற ஒளிய வேண்டியதுதான். பிறகு இங்கே வேற எங்கேயாவது போக வேண்டியதுதான். He has to go elsewhere. அது நடந்து கொண்டே இருக்கிறது, சபைகளிலும் நடக்கிறது. எப்படி மகிமை இழக்கிறான். ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறதில் அவனுக்கு பயமா இருக்குது. ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறதில் பயம் அடைகிறான். அவனுக்கு ஆண்டோடைய சத்தம் கேட்கிறதுக்கு தைரியம் இல்லை, பயம் உண்டாகிறது. பயப்படுகிறவனாகிறான், ஒளிகிறவனாகிறான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன உடனே அங்க ஒருத்தன் ஒளிஞ்சாயா, அவன் காட்டுல இருந்து மரத்தை வெட்டி அவன் பிளாக்கில் வித்துருந்தான். ஆமா, அதனால தான் ஒளிகிறான். இங்க ஒருத்தர் 2-3 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு போலீஸ் ஜீப் வந்தது ஒளிகிறாங்க. ஐயா, அவங்க சீட்டு விளையாடினாங்க. தடை செய்யப்பட்டதை செஞ்சா ஒளிய வேண்டியதானே. மனுஷன் இப்படி ஒளிகிறவனாக மாறிவிட்டான். அதோட முடிஞ்சு போச்சா? தண்டனைக்குள்ளானவன் ஆகிறான். தண்டனைக்குள்ளானவன் ஆனான். ஆமா, தண்டனைக்குள்ளானவன் ஆனான். அதற்கு பிறகு ஆதியாகமம் 3:23 படிச்சா ஏதேனை விட்டு துரத்தப்பட்டவனானான். The Lord God chased him or sent him out of the Garden of Eden. ஏதேனை விட்டு ஆண்டவர் துரத்தி விட்டார். அவ்வளவுதான், துரத்தப்பட்டவனானான். பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைத்திருப்பதில்லை என்று 1ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு மகிமையினால் நம்மை உடுத்தி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சந்தேகித்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தால், பாவ காரியங்களை செஞ்சால் மகிமை இழந்து விடுவோம். ஒளிய வேண்டியதுதான், ஒதுங்க வேண்டியதுதான், தண்டனைக்கு உள்ளாக வேண்டியதுதான். பிறகு ஆண்டவர் சபையிலே வைக்க மாட்டார், சபையில வைக்க மாட்டாரு. அதுதான் நான் பைபிள்ல படிச்சிருக்கிறேன். தேவ மகிமையை நாம் இழந்து போகாமல் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினால் நம்மை மீட்டார். நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. சரி, மனுஷன் இப்படி எல்லாம் ஆயிட்டான், இதனால ஆண்டவர் என்ன ஆனார்? ஆண்டவர் என்ன ஆனார்? தேவன் மனிதனானார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He became man. ஆண்டவர் மனிதனாக மாறினார், தேவன் மனிதனானார். மனுஷன் பாவியானதுனால ஆண்டவர் மனிதனாக மாறுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் எழுதுகிறார் தன்னுடைய சுவிசேஷத்தில். தேவன் மனுஷனானார் இல்லையா? ஆண்டவர் மனுஷனாக மாறுக்கு காரணம் யாரு? ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் தான். ஆண்டவர் பரலோகத்தின் மகிமையை விட்டு இறங்கி வர காரணம் அவரால் படைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவருடைய மகிமை இழந்தான், உறவை இழந்தான். ஆண்டவரோடு ஐக்கியம், he lost the fellowship with God. ஆண்டவரோடு ஐக்கியத்தை இழந்தான், ஒளிய ஆரம்பிச்சான், தண்டனைக்குள்ளானான், பிற வெளியே அனுப்பப்பட்டான். அதனால இப்ப மனுஷனை மீட்கும்படியாகத்தான் தேவகுமாரன் இயேசு வந்தார். அல்லேலூயா. மனுஷனை மீட்க இப்ப ஆண்டவரே மனுஷனாகி விட்டாரப்பா. இனி ஆண்டவர் இன்னொரு முறை வருவாரா? இனிமேல் நம்ம ஆண்டவர் வருவாரா? வருவா. நம் இயேசு ராஜா வருவார்.
எந்த சுத்தரை சேருங்கள், பரிசுத்தவான்களை சேர்க்கும்படி வரப்போகிறார். பாவிகளை சேர்க்க இனிமேல் ஆண்டவர் வரமாட்டார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். He came already. ஏற்கனவே வந்துட்டார். Jesus Christ came into the world to save sinners. அது ரைட். இனிமேல் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் வரப்போகிறார். எதுக்கு வரப்போறார்? பரிசுத்தவான்களை சேர்க்க வரப்போகிறார். ஹல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதான். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லவே இல்லையே. ஆண்டவர் வாரேன்னு சொல்றாரு. எங்க வந்தாரு? தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணல. அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பது உண்மை. ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் அதற்கு அறிகுறியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. நமது ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பது உண்மையா இருக்கிறபடியினால் நாமும் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. அப்பதான் நித்திய ஜீவனை நாம் அடையலாம். நித்திய ஜீவனை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். மனுஷன் பாவம் செய்ததனால அழிவில்லாத வாழ்வை இழந்துட்டான் இல்லையா? அவனுக்கு அழிவில்லாத வாழ்வை மறுபடி கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். தேவகுமாரன் உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. இப்ப தேவன் மனிதனானார். அதனால நமக்கு என்னவா? பெரிதான ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்தார். இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாமல் போய்விடும். தண்டனைக்குள்ளாகி விடுவோம். இப்ப ஆண்டவர் மனிதனாக மாறினார். ஏன்? மனுஷன் தேவ மகிமை இழந்தான், பாவம் செய்தான், துரோகியானா, ஐக்கியத்தை இழந்தான், தண்டனைக்குள்ளானான், துரத்தப்பட்டான். இப்ப ஆண்டவர் மனுஷனை கூட்டி சேர்க்கும்படியாக, அவரோடு ஐக்கியம் உள்ளவனாக மாற்றும்படியாக, அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தார், மனிதனானார். ஹல்லேலூயா. சரி, மனிதனான ஆண்டவர் பிறகு என்ன செஞ்சாரு? கொஞ்சம் ஆட்களை எல்லாம் ரெடி பண்றார். யாரு? வேத பண்டிதர்களையா? இல்ல. ஐஸ்வர்யவான்களையா? இல்ல. அடியாட்களையா? இல்ல. கொஞ்சம் மீனவர்களை இப்பொழுது அவர் தெரிந்து கொள்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள். ஆண்டவர் இயேசு மீன் பிடிக்கிறவர்களை அவர் காண்கிறார். அவர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆண்டவர் பார்த்து கூப்பிடுறாரு. என்ன கூப்பிட்டாரு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்கிறார். அவங்க படகளை வரைகளை விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் பிறகு பார்த்தா இயேசுவின் சீஷர்கள். மீன் பிடிக்கிறவர்களை கூப்பிடுகிறார். அவர்கள் இப்பொழுது மனிதர்களை பிடிக்கிறவர்களாகிவிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் எடுத்து படிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில I have given you authority. அந்த 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அந்த மீன் பிடிக்கிறவர்கள் மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆனாங்கல்ல, அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிக்கிற வேளையில மார்க்கு 1:17-18 எடுத்துக்கொள்வோம். படிச்சு பாருங்க. ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கூப்பிடுறாரு. மார்க்கு 1:17-18 வசனங்கள். ஆண்டவர் இயேசு கூப்பிடுகிறார். Come, follow me. I will make you fishers of men. At once they left their nets and followed him. Hallelujah. ஆமா, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அதே போலதான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேயும் நாம் அங்கே படிக்கிறோம். லூக்கா 10:19 அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு மீன் பிடிக்கிறவர்களை கூப்பிட்டார். அவங்க மனுஷனை பிடிக்கிறவர்களாகி ஆகிவிட்டார்கள். மனுஷனை எப்படி பிடிச்சாங்க? மீனை பிடிக்கி வலைய போட்டாங்க, மீன் பிடிச்சாங்க, கடல்ல போனாங்க படகுல இல்லையா? இப்ப மீனை பிடிச்சவங்க மனுஷனை எப்படி பிடிச்சாங்க? எந்த வலைய போட்டாங்க? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இயேசுவின் போதனையை சொல்லிக் கொடுத்தார்கள்.
இயேசுவின் ரட்சிப்பை பற்றி அறிவித்தார்கள். மனுஷரை ரட்சிப்பு ஏதுவாக வழி நடத்தினார்கள். அதுதான் மீனை பிடிக்கிறவர்களாக மாறினார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களானார்கள். இயேசுவின் நற்செய்தியை சுவிசேஷத்தை பறைசாற்றினார்கள். இப்ப மனிதரை பிடிக்கிறவர்களா ஆகிவிட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க என்ன ஆனீங்க? இப்ப என்ன ஆனீங்க? ஆண்டவர் உங்களை ரட்சித்து சபையிலே வைத்திருக்கிறார். நீங்கள் தேவ பிள்ளைகள் ஆனீர்கள், தேவ ஜனங்கள் ஆனீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப தேவனுடைய ஆலயத்தில் இருந்துகிட்டு, தேவன் வைத்த சபையில இருந்துகிட்டு நம்ம ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது, மகிமையை இழந்து போகக்கூடாது, தேவனோட ஐக்கியத்தை இழந்து போகக்கூடாது. உண்மை, தேவனோட ஐக்கியத்தை இழந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு கோபத்தை சம்பாதிக்கிறவர்கள் ஆகக்கூடாது, நம்ம தண்டனைக்குள்ளாக கூடாது. இந்த அன்பையும் ஐக்கியத்தையும் நாம் தேவனோடு உள்ள உறவையும் கட்டி காக்கிறதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டோடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு முன்னால் போயிட்டாங்கல்ல, படகளையும் வலைகளையும் விட்டு ஆண்டவரை பின் சென்றார்கள். அவங்க தான் சீஷர்கள். அந்த சீஷர்களிடத்தில் தான் சொன்னாரு, உங்களை மனுஷனை பிடிக்கிறவளா ஆக்குவே, மனுஷனை பிடிக்கிறவளாக மாற்றி விட்டார். நீங்க யாராவது மனுஷனை பிடிக்கிறவளாக மாறினீங்களா? நீங்க பழைய தொழில தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பழைய மீன் வியாபாரம், மீன் வியாபாரம் இப்ப இருக்கா? மீன் வியாபாரம் முடிஞ்சிட்டா இல்லையா? முடியலையா? இன்னும் நேரம் ஆகுமா? அப்படியா? உங்க வாழ்க்கையில தொழில் எல்லாம் நடக்குதா? இந்த 12 பேரை ஆண்டவர் கூப்பிட்டார், என் பின்னே வாருங்கள். அவர்கள் இயேசு பின்னே வந்தார்கள். அவர்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றிட்டார். பழைய தொழில் இருக்குது நிறைய பேருக்கு, ஆனா ஆண்டவர் புதிய காரியத்துக்காக கூப்பிடுறாரு. அதுக்கு நம்ம எல்லாம் போனா சுத்தப்படுமா? நம்ம பழைய தொழிலை விட்டு போனா எப்படி? பழைய தொழிலை விட்டு போனா நமக்கு சாப்பாடெல்லாம் இப்படி நடக்குமா? சாப்பாடு கணிசமா நடக்கும். உடை அலங்காரம் எல்லாம் நடக்குமா? நம்ம உடம்புக்கு துணியெல்லாம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும். பிறகு என்ன யோசனை? ஒரு சந்தேகம், ஒரு மனக்குழப்பம் தான். ஆண்டவரை சந்தேகிக்காம மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம தான் 12 பேர் முதலாவது பின்பற்றினாங்க. மீன் பிடிக்கிறவங்கள மனுஷனை பிடிக்கிறவங்கள ஆக்கினாரு. அவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னார்ல, லூக்கா 10:19 என்ன சொன்னாரு? அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். I have given you authority to trample on snakes. சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். All the power of the enemy, nothing will harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. அதிகாரம் பெற்றவர்கள் ஆகிறார்கள். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள் அவருக்கு பின் செல்கிறவர்களானார்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றவர்களாகிறீங்களா? ஆண்டவர் உங்களை அழைத்தாரா? யாரெல்லாம் ஆண்டவருக்கு அழைப்பை பெற்றீர்கள்? நீங்க எல்லாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று தான் இங்க வந்திருக்கிறீங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில. few are the chosen people. கொஞ்சம் பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த இயேசுவின் சீஷர்கள் இயேசு பின்பற்றின ஜனங்கள் திரளான ஜனங்கள். ஆனா 12 பேரை தான் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு அவங்க பழைய தொழிலை விட்டு இப்ப ஆண்டவரின் சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக மாறினார்கள். அவங்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கிறார். அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரம் உள்ளவர்களானார்கள். மீன் பிடிக்கிறார்கள், மனிதனை பிடிக்கிறவர்கள் ஆனார்கள். அதிகாரம் உள்ளவர்களானார்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரின் அதிகாரம் படைத்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். அது உண்மை. ஹல்லேலூயா. அம்மா, நான் எனக்கும் வல்லமையும் அதிகாரம் வேணும். பேதுருவிடத்துல மாயத்தக்காரன் அந்த சீமன் வந்து கேட்கிறான், நான் கை வைக்கிற வேலையில நீங்க கை வைக்கிற வேலையில மற்றவங்க பரிசாய் பெற போல நான் கை வைக்கிற வேலையில பரிசாய் பெறணும். பணம் கொண்டு வந்திருக்கிறோம், நிறைய பணம் இருக்கு தாரேன். உனக்கு பணம் வேண்டியதில்லை. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. நீங்க சீசனாக மாறினால் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரமும் தருவார்.
இப்ப உண்மையாக ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்காமல் நான் பழைய தொழில தான் பண்ணுவேன், பழைய ரூட்டில் தான் போவேன், பழைய ப்ரோக்ராம் தான், பழைய சிஸ்டம் தான். நீ கொஞ்சம் மாறினால், நீ புது சிருஷ்டி ஆனால், பழைய தொழில் இல்லை, புதிய காரியம் செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் நிருபத்தில் குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. ஆமா, பழையதெல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. பழைய தொழில் விட்டுட்டாங்கல்ல, பழைய தலைவன் இல்ல, எனது தலைவன் ஏசுராஜன் அப்படின்னு பாடுறாருல்ல. அதான் இப்ப பழைய நமக்கு பழைய கட்சிக்காரர் இல்ல, பழைய பழைய கட்சி கிடையாது, அதெல்லாம் விட்டாச்சு. இப்ப உங்களுக்கு தலைவர் யாரு? நம்ம தலைவர் இயேசு. எஜமான் யாரு? ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆமா, புது சிருஷ்டி ஆனால், புதிய மனுஷன் ஆனால் புதிய அதிகாரமும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நானும் ஜெபம் பண்ணா பிசாசு போகணும். எனக்கு ஒரு செய்தி வந்தது, ஒரு நாள் ஒரு விசுவாசி போன் பண்ணாப்புல, எனக்கு உடம்பு முடியல, நான் ஜெபம் பண்ணி எண்ணெய் போட்டேன். நான் அதுக்கு எதிர்ப்புன்னு தெரிவிக்கல. நீங்க ஜெபம் பண்ணி எண்ணெய் போட்டு உங்களுக்கு சுகமானா ரொம்ப சந்தோஷம், நமக்கு ஒத்துரம் குறவு. ஆனா பைபிள்ல இருக்குது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன், விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணி ஆளை ரட்சிக்கும். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் ஆனால், அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், தேவனுடைய கிரியை வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. எனக்கும் பச்சைங்களுக்கு பச்சைங்க போட்டு பச்சைங்க வச்சு கையெழுத்து போட தெரியும். ஐ ஆம் ஏ கெசட்டட் ஆபீசர். நோ, நான் வந்து கெசட் ஆபீசர் கிடையாது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற சிலருக்கு தான் அந்த நிலைமை ஸ்தானம் இருக்கு. எனக்கும் கையெழுத்து போட தெரியும்னு சொன்னோன்னு நான் வந்து கெசட் ஆபீசர் கிடையாது. என்ஜி நான் கெசட் ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்ட செல்லாது. அவங்க சம்பளமே வேற, கிரேடு வேற, அது இருக்கட்டும். இப்ப ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் பெற்றது உண்டானால், ஆண்டவர் உங்களை அவருடைய சேவைக்கு தெரிந்து கொண்டது உண்டானால், பழைய தொழிலை விட்டுணுமாமே. பகல சாரு, ராத்திரி பாஸ்டரா. பகல அவரு வியாபாரத்தில் இருப்பாரு. ஒரு நாள் ஒருத்தர் என்னட்ட சொன்னாரு, அங்க ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவரு பகல மீன் வியாபாரம் பண்ணுவாரு, பிறகு சாயங்காலத்தில் அவரு பாஸ்டர். எனக்கும் தெரியும், அங்க ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, பத்மநாப வாத்தியாரு, பகல பானாதுர வாத்தியாரு. பேரை சொல்லிடாது, பேரை சொல்லி தான் பிரசங்கம் எல்லாம் பண்ண முடியும். ஆனா சாயங்காலம் அவர் பாஸ்டர். எந்த இலக்கணத்தில் இருக்கு இது? அணி இலக்கணமா, ஆப்பு இலக்கணமா? இது என்ன இலக்கணம்? தமிழ் இலக்கணத்தில் இருக்கா? தமிழ் இலக்கணத்தில் இல்லை, இங்கிலீஷ் கிராமர்ல இல்லை. இதுதான் அதிக பிரசங்கித்தனம். ஆண்டவருக்கு ஒருவன் ஊழியக்காரர் ஆக வேண்டும் என்று விரும்பினால் அவன் படைகளையும் வலைகளையும் இயேசு விஷயங்களை விட்டு பின் சென்றது போல சொல்லணும். அதுதான் உண்மை, அதுதான் இலக்கணம். அவர்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கிறார், அவர்களுக்கு தான் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவங்களுக்கிட்டதெல்லாம் அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எனக்கும் வல்லமை வேணும், வல்லமை தேவை தேவான்னு பாட்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா பாடிட்டா. நான் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிட்டு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ற வேளையில ஒரு கூட்டம் மருவத்தூருக்கு போறவங்க குதின்னு குதிச்சு டேமரெல்லாம் தட்டி வாரிய பொண்ணுகளும் ஆடி பண்ண கலாட்டான தாங்க முடியாது. நான் அப்புறம் பார்த்தேன், இந்த பேய்களெல்லாம் அடக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்கிறேன், பிசாசுகளை கட்டுகிறேன். எல்லாம் அடங்கி போச்சு இல்ல, காப்சிப், அவ்வளவுதான். எங்க அதுக்கு மேல பேய்க்கு என்ன வேலை? பேய்க்கு கோளாறு நம்மகிட்ட பலிக்குமா? நம்ம பேயை துரத்தும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நோய்களை குணமாக்குற அதிகாரம், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம், அப்படி அதிகாரம் உள்ளவர்கள் ஆனார்கள். மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க சீஷர்கள் ஆனார்கள், ஆண்டவருடைய வல்லமை உடையவர்கள் ஆனார்கள், அதிகாரம் பெற்றவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவருடைய வல்லமை உடையவர்கள் ஆகலாம். அதுக்கு என்ன செய்யணும்? நிறைய காணிக்கை நாங்கள் கொண்டு வந்து தரட்டுமா? காணிக்கை நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்து தந்தாலும் அதை ஆண்டவருக்காக நாம் அவருடைய ஊழியத்திற்காக செலவிடுவோம், பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, அங்க 12 பேர் தான் முதலாவது தெரிந்து கொண்டார். 12 பேர்ல ஒருத்தன் பிசாசானான், அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் எப்படி பேய் பிடித்தவன் ஆனான்னு தெரியுமா?
சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஏன்னா அவனுக்குள்ளால ஒரு பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். பண ஆசை உடையவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. அது உண்மை. ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால் சத்தியமா உண்மையை சொல்ல பண ஆசை விட்டுறணும். எனக்கு பண ஆசை வேண்டாம், பொருளாசை வேண்டாம், லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு, சாத்தானே உன் சிநேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கை. பண ஆசை பொருளாசை இருந்துன்னா சாசு வஞ்சித்துருவான். ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார சகோதரர், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர், நான் ரொம்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். இப்படி ஒரு தம்பி, ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவன், ஆண்டவருடைய சேவைக்கு இந்த சின்ன வயதிலே வந்து கர்த்தரால் நல்லா பயன்படுத்தப்பட்டு வருகிறானே என்று சந்தோஷப்பட்டேன். அவனுக்குள்ளால கேஆசியை போல பொருளாசை வந்துட்டு திடீரென்று அவன் இன்னொரு சபையில் உள்ள ஒரு விசுவாசியை தன்னுடைய வசமாக திருப்பி கொண்டான். இன்னொரு சபையில் உள்ள ஒரு விசுவாசியை தன் வசமாக்கி கொண்டு அவரை மெதுவாக தன்னிடமாக தன் பாக்கெட்டுக்குள்ளாக்கிட்டு அவரை சபையிலும் கொஞ்சம் பிரசங்கம் எல்லாம் பண்ணதற்கு அவருக்கு இடம் கொடுத்து அவரை நைஸ் பண்ணி ஐஸ் கொடுத்து ஐஸ்கிரீம் கொடுத்து அவர் ஒரு வழி பண்ணிட்டார். எப்படின்னா, நான் உங்களுக்கு டவுன்ல ஒரு இடத்த உங்களுக்கு எழுதி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் முதலாவது என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஊழியம் செய்கிற ஐக்கியத்துக்கு நான் ஒரு இடம் டவுன்ல எழுதி தாரேன்னு முதலாவது சொன்னார். இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டானா, ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர்கிட்ட மெதுவா பேசி அவரை வழி பண்ணி பிறகு அவர் சொன்னாரு, உங்களுடைய ஊழியத்துக்கு சபைக்கு நான் எழுதி தராட்டாலும் நான் உங்க பேருக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டார். இந்த ஊழியக்காரர் ரொம்ப சந்தோஷம் வரவே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் ஏற்கனவே தலைமை போதர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஐயா பாஸ்டர் ஐயா அவர்களே, என்னோடு கூட இருக்கிறவர் ஒரு இடத்த டவுன்ல ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எழுதித்தாரேன்னு சொல்லி இருக்கிறாரு, நீங்க வேற எங்கேயும் போயிடாதுங்க, ரெடியாகுங்க. சரி, பாஸ்டர் ஐயா அவர்கள் ரெடியாகி விட்டார்கள். ரெடியாகி பாஸ்டர் ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். செல்ல போன் கால் வரவில்லை. அன்றைக்கு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, பொருளாசைக்கு இடம் கொடுத்து அவருடைய சபையில் உள்ள 2 விசுவாசிகளை கைவசப்படுத்தி மெதுவாக யாருக்கும் சொல்லாமல் ரேஷன் கார்டும் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போய் அவருக்கு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டார்ல. சாத்தான் அவருக்குள் புகுந்தான். இப்ப அவுட் ஆஃப் ட்ராக். சாத்தான் வஞ்சித்து போயிட்டான். ஊழிய நஷ்டப்பட்டு போனது, தேவனுடைய கிருபை நஷ்டப்பட்டு போனது, தேவ மகிமை விலகி போய்விட்டது. Glory of God departed. தேவ மகிமையை இழந்து போக கூடாது. பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காக நமக்கு இந்த ஆபத்தெல்லாம் வேண்டாம். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறவன் ஆனான். பண ஆசைக்கு நீ இடம் கொடுக்கிறவனாய் இருந்தால் நீ ஆண்டவரை காட்டி கொடுக்கிறவனாகி விடுவாய். அதனால பண ஆசைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நமக்கு உண்ணவும் உடுக்கம் இருந்தால் அது போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. கிறிஸ்தவ உலகத்தில் பண ஆசை உள்ளவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அப்படி இருக்க வேண்டாம். பண ஆசை உடையவர்கள் ஆனால் சாத்தான் உங்களை பிடித்து விடுவான். நீங்கள் பேய் பிடித்தவர்கள் ஆகிவிடுவீர்கள், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஆகிவிடுவீர்கள், நீங்கள் மோசம் போய்விடுவீர்கள். அப்படியா? அப்படித்தானே. கேயாசி பொருளாசைக்கு இடம் கொடுத்தவராகி அவன் மேன்மையான ஒரு ஊழியத்தை இழந்து போனான், குஷ்ரோகியாக போனான். யூதாஸ் காரியோத்து பண ஆசை உடையவன் ஆனான். அதுக்கப்புறம் என்ன ஆனான்? இயேசுவை காட்டி கொடுக்கிறவன் ஆனான். இல்லையா? அப்படி நம்ம ஆகலாமா? இட் இஸ் a warning to you today. இன்றைக்கு இது ஒரு எச்சரிப்பாக உனக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய சபையின் விசுவாசிகள் பண ஆசை உடையவர்களாக கூடாது, பொருளாசை உடையவர்களாக கூடாது, பெண்ணாசை உடையவர்களாக கூடாது, மண்ணாசை உடையவர்களாக கூடாது. நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். வட இந்திய மாநிலத்தில் உள்ள ஒருவர் அமெரிக்காவில் ஒரு புறஜாதி மதத்தை சார்ந்த ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆண்டவரை இரட்சகராக அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை உடையவராக இருக்கிறார்.
ஒரு ராஜ வம்சத்தில் உள்ளவர், ராஜாவுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர். அப்ப அந்த காலத்தில் ராஜாக்கள் குட்டி அரசர்கள் இருந்திருக்கிறாங்கல்ல நம்ம நாட்டில், அதுபோல ஆண்டவரை ரட்சகராக அறிந்த பிறகு இப்ப அவங்க என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பயங்கர பணமா, கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு தொழில கிடைக்குதான். எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிந்த அந்த பகுதியில் உள்ள ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களுக்கு கொடுக்குறாங்களாம். அவங்க ஒரு வீடு தான் வச்சிருக்கணும், இன்னொரு வீடு கூட வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு உள்ள முடிவில் இருக்கிறாங்களாம். ஒன்னு இருந்தா போதும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் அவங்கள்ட்ட உணர்த்தினாரா. அவங்கள்ட்ட இருக்கிற பணம் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தரல, எனக்கு அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நான் அவங்கள்ட்ட பணம் வாங்கணும் உள்ள எண்ணம் எனக்கு இல்லை, ஆசை இல்லை. பண ஆசை உடையவர்கள் ஆனால் சாத்தான் உங்களை வஞ்சித்து விடுவான். தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தி விடுவீர்கள். நீங்க பிறகு ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது, நீங்க வீணா போயிருவீங்க. பண ஆசைக்காக கவலைப்படாங்க. உங்கள்கிட்ட பணம் உங்களுக்கு செலவுக்கு இருக்கா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். உனக்கு இருக்கிறது போதும் என்னங்க. கிருபை மேலானது. அதுதான் எனக்கு தெரியும்ப்பா. எனக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு தெரியும், உனக்கு மட்டும்தான் போக தெரியும் நீ நினைக்கிறியா? நான் 1984-85 தென்கொரியா போயிருக்க வேண்டியவன். ஏன் போகலன்னு கேட்குறீங்களா? உங்களை யாரும் நடத்திட்டாங்க? இல்லை சார், நான் உருக்கமா மனதுருக்கமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். உமக்கு சித்தமானால் மட்டும்தான் என்னை அனுப்பு, இல்லைன்னா அனுப்பாதிரும். பிழையாம போல போயிடக்கூடாது. பாலாக்கரசனுடைய வெகுமதிக்காக தேவ ஜனங்களை சபிக்கும்படியாக அழைக்கப்பட்டார். அங்க போறதுக்கு முன்னாலே அவன்கிட்ட பாலாக்கிட்ட சொல்லிட்டான், ஆண்டவர் சொல்றதுதான் சொல்லுவேன், சொல்றதுதான் செய்வேன். இவன் தேவ ஜனங்களை சபிக்கல. ஆனா அவன் அந்த வெகுமதி நிமித்தம் போனது தப்பு. ஜெபம் பண்ணிட்டு தான் போனான். நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் எங்கேயும் போவோம், எங்கேயும் வருவோம். ஆனா சில தப்பு செய்யக்கூடாது. இந்த யூதாஸ் காரியத்து அவன் இயேசு கிறிஸ்து சீஷரில் ஒருவனாக எண்ணப்பட்டான். பேதுரு அப்போஸ்தலன் அதை சொல்லி காட்டுறாரு. அப்போஸ்தலர் 1-16 வரை அநீதத்தின் கூலியை விரும்பி இயேசுவை காட்டி கொடுத்து அவன் குடல் சரிந்து 4 கொண்டு செத்தான். தம்பி, உனக்கு கிடைக்கிற சம்பளம் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம், அப்படி இருக்கணும். ஆமா, நீ பண ஆசை உடையவனானால், பொருளாசை உடையவனானால், திருடுகிறவனானால் பரலோகத்துக்கு வர முடியாதவனாகி விடுவாய். திருடாதே. திருடுகிறவன் இனி திருடாதே, கொள்ளையடிக்கிறவன் இனி கொள்ளையடிக்காதே. சரியா? ஆமா, திருடுகிறவனானால் பரலோகத்துக்கு போக முடியாதவனாகி விடுவாய். ஆண்டுக்கு ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். திருடர்கள், பொருளாசைக்காரர், கொலைபாதகாரர்கள், விக்கிரகணக்கத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது இருக்கு இல்லையா? ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாக்கினார், சந்தோஷம். இப்ப நம்ம இப்படி பொருளாசைக்காரனாக, பணாசைக்காரனாக, மண்ணாசைக்காரனாக இடத்துக்கு மேல இடத்தை வாங்கிட்டு எங்க போய் சேர்றதா? வயலோடு வயலை கூட்டுகளே ஐயோன்னு பைபிள்ல இருக்கு. தீர்க்கதரிசி கொண்டு சொல்றாரு. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடத்தை பற்றி ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு திருப்தி. அல்லேலூயா. நானும் இன்னும் 10 ஏக்கர் வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நானும் பார்த்துட்டேன். நான் இன்னும் 10 ஏக்கர் வாங்கி ஒரு பெரிய ஆளாகணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் ராத்திரி பகலாக நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். பைபிள் ஸ்டடிக்கு எனக்கு வர முடியல, விழிப்பு ஜபத்துக்கும் வர முடியல, உபவாச ஜபத்துக்கும் வர முடியல, பரிசுத்தாய் கூட்டத்துக்கெல்லாம் வர முடியாத காரணம் அந்த நேரம் தான் நம்ம பிசினஸ் ரொம்ப முக்கியமான நேரம். அப்படியா? நமக்கு அப்படியெல்லாம் எண்ணம் இல்லை. பணக்காரனானால் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அரிதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுடத்துல வந்து என்ன கேட்டான்? நான் இன்னும் பணக்காரன் ஆகணும்னா கேட்டான். அவன் நல்ல மனசோட, தங்க மனசோட கேட்டான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இயேசு சொன்னார், கற்பனைகளை கை கொள்ளுன்னு சொன்னார். சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன், வேற என்னிடத்துல என்ன குறை இருக்கு கேட்டான். அவன் தான் கேட்டான். அவர் சொன்னார், நீ பூர்ண சர்க்குணனாக விரும்பினால் உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று எனக்கு ஊழியத்துக்கு என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னார். தரித்திரம் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றுவான்.
அவன் எப்படி போனானா வீட்டுக்கு? துக்கத்தோடு போயிட்டான்ல. நீங்க துக்கத்தோடு போகக்கூடாது, வருஷ கடைசியில் சந்தோஷத்தோடு போகணும். எனக்கு பண ஆசை இல்லை, கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. With my hands lifted up and my mouth filled with praise, with a heart of thanksgiving, I will bless thee, O Lord. கைகளை உயர்த்தி நாவின் துதியுடனே நன்றியின் இதயத்தால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. இது ரொம்ப கடினமான உபதேசமாக தெரிகிறது. இது கடின உபதேசம் அல்ல, இது கிறிஸ்துவின் உபதேசம். ஹல்லேலூயா. பண ஆசை நமக்கு இருக்கவே கூடாது. வேதம் எச்சரிக்கிறது. பொருளாசை இருக்கிறவன் தீர்க்காயுளை பெறுவான். பொருளாசைக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆமா, இன்னும் அது வாங்கணும் இது வாங்கணும், ஒரே ஆசைதான். அத்தியாவசிய பொருள் உங்களுக்கு உபயோகித்து வாங்குறது தவறில்லை. என்கிட்ட இருக்கு, ஆனாலும் இன்னும் வாங்குவோம். பாதாளம் தான் வாயை பிளந்து தா என்று சொல்லுமா, மலட்டு கற்பம் தா என்று சொல்லுமா. ஐயோ, நமக்கு அந்த குழப்பம் வேண்டாம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறது ஒரு பெரிய சிலாக்கியம். ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நாம். ஹல்லேலூயா. பண ஆசையும் எனக்கு வேண்டியதில்லை, பொருளாசையும் வேண்டியதில்லை, மண்ணாசை எனக்கு வேண்டியதில்லை, பெண்ணாசையும் வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியுமா ஒரு உண்மை? நான் கிட்ட வார்த்தை பேச போகல. ஜெர்மனி தேசத்தில் டெரிக் பிரின்ஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்திருந்தார். அவர் இப்பொழுது இல்லை என்று நான் நம்புகிறேன். அவருடைய புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கிறேன். டெரிக் பிரின்ஸ் ஒரு யூதன். அவரு சொல்றாரு, ஆவிக்குரிய சபையின் ஜனங்களே தேவ வல்லமையை மகிமை இழந்து பாவிகளாக பின்மாற்றக்காரர்களாக வீணராகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்ட வேளையில ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அதை ஒரு சகோதரர்கிட்ட அருமையா விளக்கமா தெளிவாய் பேசினார். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜெர்மனி தேசத்துல சபைக்கு போவாங்களாம். அங்க கோவிலுக்கு போறவங்க எல்லாரும் நல்ல பணக்காரர்கள், பண ஆசை கொண்டவர்கள். அவங்க என்ன செய்வாங்களான்னா, ஒரு நாள் கெட் டுகெதர்னு ஒரு கூட்டம் கூடுவாங்களாம். அந்த கூட்டத்தில் கூடுற வேளையில எல்லாரும் அவரவர் வீட்டு சாவியை கொண்டுறணுமா. சாவியை கொண்டு போட்டு குலுக்கு சீட்டு போல குலுக்கி எடுப்பாங்களாம். யாருக்கு கையில யாருக்கு வீட்டு சாவி வருதோ அந்த வீட்டுக்காரருடைய மனைவி இவருக்கு வீட்டுக்கு போயிடணுமா. ஏசப்பா, அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? நான் கெட்ட வார்த்தையா பேசி நிக்கிறேன். இப்படி ஜெர்மனி தேசத்தில் நடந்திருக்குது. இது போல கொடுமை எங்க சபையில நடக்குதா? அது போன்ற காரியங்கள் இன்றும் சில சபைகளில் அதற்கு ஒப்பான சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆராதனைக்கு புருஷன் மனைவியாக மோட்டார் சைக்கிள்ல போறது தவறில்லை, அண்ணன் தம்பியாக போறது தவறில்லை, அக்கா தம்பியாக போறது தவறில்லை. அக்காவுக்கு புருஷனும் அப்படி போறது தப்புதான். அது நடக்குதான்னு கேட்டா அது நடக்கத்தான் செய்கிறது. அது எந்த நாட்டில் நடக்குது? இந்தியா நாட்டில் நடக்குது. அது எந்த பட்டணத்தில்? எந்த பட்டணமா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் டவுன்ல நடக்குதாமே. அப்படிங்களா? அப்படியும் இருக்குதா? அப்படி சபைகள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் இருக்குதுங்க, நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம். நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? மனுஷன் ஏதேனிலே பாவியானான், அவனை மீட்கத்தான் இயேசு மனுஷனானான். அவனுக்காக தான் ரத்தம் சிந்தி சிலுவையில உயிரையே கொடுத்தாரு. சரியா? கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டார், சீசனாக்கினார், அதிகாரம் உள்ளவனானான். அதுல ஒருவன் பண ஆசை உள்ளவனாகி அவன் நாண்டு கொண்டு செத்தான். ஆண்டவர் உங்களை தமது மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுவீர்களானால் ஆகியிருந்தால் பண ஆசையும் வேண்டாம், பொருளாசையும் வேண்டாம், மண்ணாசையும் வேண்டாம், பெண்ணாசை வேண்டாம். எல்லாம் பெந்தேகோஸ்தையும் சொல்லத்தான் செய்கிறாங்க. I have come across lot of Christians who are filled with the lust for money, things and flesh. இதுதான் இன்னைக்கு கொடுமை.
இதை நம்ம சொல்றதுனால தான் கடின உபதேசமாமே. ஓஹோ, கடின உபதேசம்னா என்னன்னு தெரியுமா? பாதரட்சை போடக்கூடாது கடின உபதேசம்னா. கடின உபதேசம்னு சொன்னா மொட்டை போடணும், புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும், பச்சை அரிசி தின்னு புறந்திண்ணையில தூங்கணும். தெரிஞ்சுக்கணுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் கடின உபதேசம். இதெல்லாம் கடின உபதேசம் இல்லை மிஸ்டர் ஜென்டில்மேன். இட் இஸ் நத்திங் பட் த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தி லார்ட். இது கிறிஸ்துவின் உபதேசம். அதைத்தான் நான் சொல்லிட்டு நிற்கிறேன். யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்தவன் ஆனான். எப்படி? பண ஆசைக்கு இடம் கொடுத்தான். பண ஆசை கொண்டவனுக்குள்ள யார் நுழைஞ்சா? சாத்தான் புகுந்தான். தம்பி, சாத்தான் எப்படி புகுந்தான் அவனோட்ட? பெருமை கொண்டவனானான். அவன் தான் கீழே தள்ளப்பட்டு பேய் ஆனான். அது தெரியுமா? பெருமை கொண்டவனானால் நீ பேயாவாய். பெருமையா இருக்கிறியா? உனக்கு பெருமை வருதா? ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பெருமையெல்லாம் நீக்கி போடும். நீ உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணு. ஜோம் பண்ணிட்டு 3 நேரமோ 3 நாளோ உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வா. உன்கிட்ட இருக்கிற பெருமை பிசாசை நான் துரத்திடுறேன் இயேசு நாமத்தில். பெருமை எவ்வளவு பேருக்கு இருக்கு. பெருமை பிசாசு எத்தனை பேரை பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ உண்மையா இயேசுவை பின்பற்றுகிறவன் ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். கிறிஸ்தவ உலகத்தில் எவ்வளவு பேரை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் பெருமை உள்ளவர்கள் ஆனார்கள். அன்பான பிள்ளைகளே, பெற்றோரே, பெருமை உள்ளவர்கள் ஆகிறாதுங்க. பிறகு உங்களுக்கு பிசாசு கூட்டாளி ஆகிடுவான். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவரே ஏற்றிருக்கிறாரு. The Lord resists the proud people. பெருமை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் எதிராளி ஆகிறார். பெருமை பிடிச்சவன் ஆகக்கூடாது, தாழ்மை உள்ளவர்களாகவும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். பெருமை உள்ளவர்கள் ஆகணும்னு விரும்புறீங்களா? இயேசுவை தானே நம்ம எல்லாம் பின்பற்றணும். பெருமை ஆகலாமா? பெருமைக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. யாரா பெருமைப்படுவீங்களா? நீங்க பெருமைப்பட்டா பிசாசுக்கு கூட்டாளி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள் ஆகலாமா? ஆகவே கூடாது. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள் ஆகிறாதுங்க. ஆண்டவர் நாளுக்கு நாள் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும்னா பெருமை உள்ளவர்கள் ஆகாதிருங்கள். பெருமைக்கு இடமே கொடுத்துடாதுங்க. நல்லா படிச்சிட்டீங்களா? பெருமைப்பட்டுறாதுங்க. பிள்ளைங்களா, நிறைய மார்க் வாங்கிட்டீங்களா? பெருமைப்பட்டுறாத, அவுட் ஆகிருவ. வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டிய ரொம்ப இருக்கும். உனக்கு பெரிய வீடு இருக்கா? உனக்கு தோப்பெல்லாம் இருக்கா? தோப்பு இருக்கா? தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பலாமரத்தோப்பு, சப்போட்டா மரம் எல்லாம் இருக்கா? பெருமையே பற்றாத. அப்படி இருக்கிற நிறைய பேர் பெருமை இல்லாம இருக்கிறாங்க. 1 மரம் 2 மரம் வச்சிருக்கிறவங்க ரொம்ப பெருமைப்படுறீங்களே. பெருமை உள்ளவர்கள் ஆனால் நமக்குத்தான் நஷ்டம், நமக்குத்தான் கஷ்டம். அதெல்லாம் விட்டுருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள் ஆகவே வேண்டாம். இந்த வருஷத்தை ஆண்டவர் கிருபையில ஆரம்பிச்சு அவர் கிருபையில நம்ம முடிக்க போகிறோம். புதிய ஆண்டிலேயும் அப்படித்தான் ஆண்டவர் கிருபையை சார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. பெருமைப்படுக்கி நம்மகிட்ட என்ன இருக்கா? என்னதான் இருக்கட்டுமே இல்லையா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சாவியில் 20ஆம் சங்கீதத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனானான், பெருமை உள்ளவனானான். பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாப்பா. அன்பான தேவ பிள்ளைகளே, பெருமை உள்ளவன் ஆகாதுங்க. உங்களுக்கு நல்ல வேலை இருக்கா? பெருமை உள்ளவங்க ஆகிறாருங்க. பரலோகத்துக்கு போக முடியாம ஆகிரும். எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாமோ அவ்வளவு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒத்தாசை இருக்கு. நான் பார்க்கிறேன்ல, அவர் பெரிய பணக்காரன் ஆகிட்டாரு. அவர் கோபுரம் எல்லாம் கட்டிட்டாரு. அவரும் எப்படி பெருமையா இருக்கிறார் தெரியுமா? அவர் செத்தப்புறம் எங்க போவார் உனக்கு தெரியுமா? அவர் நரகத்துக்கு தான் போவார். பரலோகத்துக்கு வர மாட்டார்.
அது தெரிஞ்ச விஷயம். அது தெரிஞ்ச விஷயம். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில பேதுரு பிரசவம் பண்ற வேளையில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க என்ன ஆனாங்க? விசுவாசிகள் ஆனார்கள். அல்லேலூயா, சபையின் அங்கத்தினர்கள் ஆனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கத்தை கேட்கிறவங்க என்ன செய்யணும்? அவங்க இருதயத்தில் குத்துண்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க இல்லையா? பேதுரு பிரசங்கத்தை கேட்டவங்க மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், சபையின் விசுவாசிகள் ஆனார்கள். அல்லேலூயா, நீங்க மனம் திரும்பினீங்களா? மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஆனார்கள், சபையின் விசுவாசிகள் ஆனார். மனம் திரும்புதல் கிடையாது. இப்ப மனம் திரும்புதல் கிடையாது. பாவத்தை விடல. பிறகு நாங்க சபைக்கு வர்றோம் போறோம்ல, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞான ஸ்நானம் பெற்றவர்களாக வேண்டும். அப்பதான் ஆண்டவர் உங்களை அவருடைய சரீரமாகிய சபையிலே சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அப்பதான் நீங்கள் விசுவாசிகள் ஆனீர்கள். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு போனவர்கள் கேட்டாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? நீங்கள் விசுவாசிகள் ஆனீர்களா? யாரெல்லாம் விசுவாசிகள் ஆனீர்கள்? எல்லாரும் விசுவாசிகள் ஆனீர்களா? எப்படி, என்றைக்கு, எப்படி விசுவாசிகள் ஆனீர்கள்? இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீர்களா? ஆமாங்க. பிறகு இயேசுவை தெய்வமாக வணங்குறீங்களா? அது வணங்குறோம். நீங்க மனம் திரும்புறீங்களா? மனம் திரும்புதல்னா அது என்னது? கொஞ்சம் சொல்லுங்களா? மனம் திரும்புதல்னா நீங்கள் செய்த தவறுகளுக்காக, பிழைகளுக்காக, பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு இயேசுநாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கிறது. அதுதான் மனம் திரும்புதல். இனி அந்த தவறை செய்ய மாட்டேன், அப்படித்தானா? அதுதான். எனக்கு குடும்பத்தில் யார் ரசிக்கப்படுறாங்க இல்ல, நானும் தான் ஜோம் பண்ணி பார்க்கிறேன். என் ஃப்ரெண்டு குடும்பத்தில் எல்லாரும் குடும்பமா அவங்க ஆராதிக்கிறாங்க. எனக்கு குடும்பத்தில் சினிமாவை விடல இல்ல, அதான் மனம் திரும்பலன்னு அர்த்தம். மனம் திரும்பாதவர்களும் சபைகளில், ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிறார்கள். சரியான மனம் திரும்புதல் இல்ல. சினிமா விடாதவன் மனம் திரும்புறவனா? சினிமா பார்க்கிறவன் மனம் திரும்புறவனா? கிடையவே கிடையாது. கள்ளு குடிக்கிறவன் மனம் திரும்புறவனா? பிராண்டி குடிக்கிறவன் மனம் திரும்புறவளா? பீர் குடிக்கிறவ மனம் திரும்புறவ இல்ல. பீர் குடிக்கிறவ, மது வகை பான வகைகளை குடிக்கிறவ எவனானாலும் மனம் திரும்பினவன் கிடையாது. அது உண்மை. நாங்க அன்றைக்கு ஒரு சந்தோஷத்துல, ஒரு உற்சாகத்தில், அன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கு டாக்டர் சோ அண்ட் சோ அவர்கள் கும்பகோணத்தில் இருக்கிறாங்க. அவருடைய டாக்டர்ஸ் அசோசியேஷனுக்கு அவர் தான் பிரசிடென்ட், ஆல் இந்தியா பிரசிடென்ட். அவர் என்னுடைய நண்பராகவும் இருக்கிறார். அவர் சொல்றார், பாஸ்டர், we take little drinks in our feast. அவர் கொஞ்சம் அவங்க ஃபீஸ்ட்ல, விருந்தில் how much 50 or 100 குவார்டர் இல்லையா, 50 100 தான் உள்ள ஊத்திடுவாங்களா. அவங்க விசுவாசிகள் அல்ல, சபையின் அங்க ரட்சிக்கப்பட்டவங்களை தான் சபையில் ஆண்டவர் சேர்த்தாரு. ரட்சிக்கப்படாதவங்களை சபையில சேர்த்து என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்படாதவங்க சபைக்கு வாருங்க, இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க மனம் திரும்புங்க, பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை செய்து விட்டுருங்கப்பா. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், விசுவாசி ஆனேன்னு சொல்லிக்கிட்டு நீ கள்ளத்திராசு பிடிக்கிறதும், கள்ளக்கணக்கு எழுதுறதும், கலப்படம் பண்றதும், ஏமாத்துறதும், கொள்ளை அடிக்கிறதும், அநியாய வட்டிக்கு பணத்தை கொடுக்கறதும், இது என்னதுன்னு கேட்கிறேன். இதுவா மனம் திரும்புதல்? ஆண்டவர் ஆராதிக்காம இன்னைக்கு தொழில் நடத்துறதும், கடையை திறக்கிறதுமா மனம் திரும்புதல்? மனதில் ஒரு திருப்பம் ஏற்பட்டதா? நீங்கள் மனம் திரும்பினவர்கள் ஆனீர்களா? நான் மனம் திரும்பினவன் ஆனேன். 1973 மனம் திரும்பினவன் ஆகி என் தம்பிமார்கிட்ட சொன்ன, இனி உங்களை அடிக்க மாட்டேன். மனம் திரும்பினவன் ஆன பிறகு நீ கண்ணாப்பினான்னு அடுத்தவங்களை அடிக்கிற. சிலுவையில் அறையுண்டே இனி நான் நல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். மனம் திரும்புகிறவர்கள் ஆனீங்களா?
நீங்க விசுவாசிகள் ஆனீங்களா? என்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே நீ பங்கு பெறுகிறவனா இருந்தாலும் மனுஷனை ஏமாத்தலாம். யூ மே சீட் த பாஸ்டர் பட் நாட் காட். ஆண்டவரை நீ ஏமாற்ற முடியாது. உனக்கு வாழ்க்கை சரியா இல்லாம இருந்துகிட்டு நானும் பந்தியில பங்கு பெறுகிறேன், நானும் ஞான ஸ்நானம் பெறுகிறேன், ஜீவியத்தை சரி பண்ணிக்கிடணும். உங்க வாழ்க்கையை சரி பண்ணாதான் ஆண்டவர் பிள்ளை ஆக முடியும். மனம் திரும்பினீங்களா? திரும்பினமே பிறகு மனம் திரும்பின பிறகு நீங்க என்னெல்லாம் விட்டீங்க? பழைய மனுஷனே அவருடைய செய்களையும் கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிய மனுஷனாகி கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களா? புருஷனை ஏமாத்துறது, சண்டையை போடுறது, சாபம் போடுறது. நீ மனம் திரும்பினியா? என்னைக்கு மனம் திரும்பின? யார் சொன்னா நீ மனம் திரும்பினான்னு? யார் சொன்னா? பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் ஆனார்கள் என்று லெட் யுவர் பேரண்ட்ஸ் சே த டெஸ்டிமனி. உன் பெற்றோர் சொல்லட்டும், என் மகன் மனம் திரும்பினவன் ஆனான், தேவனுடைய பிள்ளை ஆனான். அல்லேலூயா. புருஷனை பற்றி மனைவி சொல்லட்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் விபிஎஸ்க்கு டைரக்டரா இருக்கிறவர்களில் 2 சகோதரர்களை அழைத்து கொண்டு போனேன். அதில் ஒரு சகோதரன் இப்பொழுது முழு நேர ஊழியக்காரராக பாஸ்டர் டேனியல் குணசேகரன் கோயம்புத்தூர் இருகூரில் இருக்கிறார். ஒரு அருமையான தேவ மனுஷன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சபையில சாட்சி சொல்றது அவரும் சொல்லக்கூடாதான். அவர் சொல்றாரு, மற்றவங்க உங்களை பற்றி சாட்சி சபையில சொல்லட்டும், உங்களை பற்றி மற்றவங்க சாட்சி சொல்லணுமா? அவர் சொல்லக்கூடாது. நீங்க மனம் திரும்பினால் ஆனீர்களா? உங்க பள்ளிக்கூடத்தில் சார் சொன்னாரா, இந்த பையன் நல்ல பையனா இருக்கிறான, மற்ற பையன்களை போல இல்லையே, மற்றவன் எல்லாம் பிச்சை அடிச்சா பொச்சோத்தை வச்சு திறந்து போட்டு எழுதுனா, இவன் ஒன்னும் எழுதலையே, இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குது, நல்ல பாப்பாவா இருக்கிறாள், அது காரணம் என்ன? இவன் இயேசுனார் பிள்ளையானா? நீ இயேசுனார் பிள்ளை? ஆமாங்க. போன வருஷம் பயங்கர சிரிப்பு, நையாண்டி நக்கலும், ஆமா அங்க ஸ்பெஷல் கிளாஸ் எங்கேயாவது சுத்த போயிருவா. இந்த வருஷம் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறாள், ஒழுங்கா இருக்கிறாள். அதுதாங்க சாட்சி. அதான் நீ மனம் திரும்பினேன்னு அர்த்தம். இது மனம் திரும்பினேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதா? பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அவங்க சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உண்மையான மாறுதலுக்குள்ளாய் கடந்து வர விரும்புகிறீர்களா? அப்ப உங்கள் நம் மூலம் தேவன் மகிமைப்படுவார், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவ ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஆட்கள் குறைவாங்க. அன்றைக்கு ஒரு விசுவாசி இடத்துல பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஒரு விசுவாசி. அவரு சொல்றாரு, சபையில நிறைய ஆளெல்லாம் கூடணும்னு ஆசைப்படுறாருங்க பாஸ்டர். இருக்கிறவங்க ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக வாழட்டும். அரபு நாட்டில் ஈராக்கில் சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்ததா. ஒரு 15 பேரை பழையபடி நீங்க முஸ்லீமாக மாறணும்னு வற்புறுத்தினாங்களா. அதுல 11 பேரு நாங்க மாறிக்கிடுறோம்னு சொல்லிட்டாங்களா, அவங்கள விட்டுட்டாங்களா. 4 பேரு நாங்க மாற மாட்டோம், இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றும் அந்த இயேசுவே ஆண்டவர் சொன்னாங்க. கழுத்தை உடனே வெட்டிட்டாங்க 4 பேர். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்ப இவனுக்கு பிழைக்க தெரியாது, அப்படித்தானா? இல்ல, இவங்க தான் வாழ தெரிஞ்ச, இவங்களுக்கு தான் இவர்கள்லாம் நித்திய ஜீவனுக்கு உள்ளானவர்கள் ஆனார்கள். நித்திய ஜீவனை பெறும் தகுதியுடையவர்கள் ஆனார்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெறும் சிலாக்கியம் உள்ளவர்கள் ஆனார்கள். 11 பேர் அவுட்டு. ஐயோ, அப்படி ஒரு காலம் வருமா? என் தம்பி ஒரு நாள் ஒரு ஊருக்கு போற வழியில் என் கூட பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாப்புல. என் தம்பி சொல்றாப்புல, அண்ணே, இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போல பவுல் சொல்றார் இல்லையா, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்கணும். ஏன்னா எப்ப ஆண்டவருக்காக சாக வேண்டிய சூழ்நிலைமை வரும்னு சொல்ல முடியாது. நம்ம எங்கேயாவது போயிட்டு திரும்பி வந்தாதான் கணக்கு. நம்ம மனைவி மார்ட்டே சொல்லி வச்சிருந்தானே, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருள் சொல்லும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்து, திறவுண்ட வாசல் அடைபடுமுன், ஒருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம மனம் திரும்பினோம் ஆனீங்களா? சபையின் விசுவாசிகள் ஆனீங்களோ? நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ஆனீர்களோ? நான் பரிசுத்தாவியை பெற்றவன் ஆனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் 1980 பரிசுத்தாவியை பெற்றவன் ஆனேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொல்லி நான் 1980 ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஊழியக்காரன் ஆனேன். அல்லேலூயா. அந்த 4 பேர் சொன்னேன்ல ஈராக்கில், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்கள், பாத்திரவான்கள் ஆனார்கள். அல்லேலூயா. பைபிளை படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த விதவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற விஷயத்தில் நற்சாட்சி உள்ளவர்கள் பரிசுத்தாவி பெற்றவர்கள் 7 பேரை தெரிந்து கொண்டாங்க. அதுல ஒருவர் ஸ்தேவான் என்று படிக்கிறோம். ஸ்தேவான் நற்சாட்சி பெற்றவராய் இருந்திருக்கிறார், சாட்சி உள்ளவராய் இருந்திருக்கிறார். பரவாயில்ல, அவர் பிரசங்கியாகிட்டார். அவர் பிரசங்கம் பண்ற வேளையில யாரா ரசிக்கப்பட்டாங்களா? ஒரு வேலையும் ரசிக்கப்படல. அவர் எப்படி பிரசங்கம் பண்ணாரு தெரியுமா? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்தில் விருட்ச சேதனம் இல்லாதவர்களே, அப்படி கடுமையா சாடுறாரு. எல்லாம் என்ன பண்ணாங்க? பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்களா? ஒரு வேலும் ஒப்பு கொடுத்தல. எல்லாரும் கல்லை எடுத்தான், விளாசிட்டான், கல்லால் அடிச்சு கொன்னுட்டானுங்க, கொன்னு எடுத்துட்டானுங்க. அவ்வளவுதான், செத்துட்டாங்க. அதனால என்ன நடந்ததா? 7ஆம் அதிகாரம் 57, 58 வசனங்கள்ல படிக்கிறவர்கள். அப்போஸ்தலர் 7, 57, 58 அவரு இரத்த சாட்சியாக மரித்துட்டார். இரத்த சாட்சி ஆனார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அந்த வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு. பாப்பா, அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன். பேதுரு அன்னைக்கு மாம்சத்தில் சொன்னார், நம்ம இப்ப மாம்சத்தில் சொல்லக்கூடாது. நம்ம ஆவி நிறைவோடு சொல்லுவோமா? ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்லுவோமா? ஒரு நாளில் அவருக்காக நான் சாக வேண்டியது வந்தாலும், மரிக்க வேண்டியது வந்தாலும் என்ன செய்வேன்? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சந்திக்கும் சபையினுடைய தரம் அப்படித்தான் இருக்க வேண்டும். யாராவது உங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, திருடமருதூர் பிலிப்பின் குடும்பமே, உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் வட இந்திய மாநிலத்தில் பூனாவில் பணிபுரியும் ஒரு கம்பெனியில் பணிபுரியும் ஒரு தம்பியை பார்த்தேன், ஒரு பையனை பார்த்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறல்ல, அவன் சொன்னான், அங்கிள் அங்கெல்லாம் மதமாற்றம் ஆனா அடிச்சு கொன்னுடுவாங்க அங்கிள், என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். இயேசுவை சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை அங்க உள்ள தாலுகா ஆபீஸ்ல ரெஜிஸ்டார் ஆபீஸ்ல பதிவு செய்யணுமா? பதிவு செஞ்சாங்கன்னா அந்த லிஸ்ட் விஸ்வ இந்து வருஷத்துக்கோ அல்ல பஜ்ரங்கல் குரூப்புக்கோ என்ன செய்யுமா, அவங்களுக்கு தகவல் போயிருமா. அவங்க வீடு தேடி அட்ரஸ் தேடி வந்துருவாங்களா, வந்து கேட்பாங்களா, நீ ஏன் மதம் மாறின, எதுக்காக மாறின, யாரோ பணம் கொடுத்தாங்களா, பொருள் கொடுத்தாங்களா, வேலைக்காரன்னு சொன்னாங்களா? இல்லைங்க, இயேசுதான் சொந்த தெய்வம் என்று நாங்களே அறிஞ்சுக்கிட்டோம், அவர் தான் எங்க நோயை குணமாக்கினாரு, எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தார். அன்பா முதல்ல பேசுவாங்களாம், இல்லைன்னா அடிச்சு நொறுக்கிடுவாங்களாம். அதுக்கு பணியல்ல. சமீபத்தில் அப்படி ஒரு சீக்கிய குடும்பத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்களாம். வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கி அந்த சீக்கியர் ஒரு மண்டையில் நொறுக்கி போட்டாங்களாம். பாவம். நான் இப்ப பயங்காட்டல உங்களை. நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, சேவான் முதல் இரத்த சாட்சி ஆனார். உங்களுக்கு இப்ப பயமா இருக்கா? பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பயப்படுகிறவர்கள் நீங்கள் கீலேயாத்து மலைகளுக்கு ஓடி போங்கள். இது கிதியோனின் சேனை. அல்லேலூயா. இது கிதியோனின் சேனை. 32,000 பேர் வந்திருக்கிறோம், யுத்தம் செய்ய வருகிறோம். மீதியானியரோட யுத்தம் 22,000 பேர் ஓடி போயிட்டானுங்கப்பா. அதுலயும் 10,000 பேர்லயும் 300 பேர் தான் கடைசியில தேர்னா. நீங்க எப்படி, உங்களுக்கு பயம் வருதா? பயம் வருதா? ரத்தத்துல
ரத்தம் உறையுதா? ஹார்ட் பீட் கூடுதா? எப்படி இருக்கு உடம்பு? எப்படி இருக்கு ஆவி? எப்படி ஆவி அனலா இருக்கா? ஒரு நாளில் இயேசுக்காக நம்ம அத பாரு, அந்த அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற வேளையில அவன் கட்டளை பிறப்பித்து யூதர்கள் எல்லாரும் கொலை செய்யப்படணும். அந்த எஸ்தர் ராஜாச்சி என்ன பண்றா? 3 நாள் சாதிமாரோடு உபவாசம் பண்றா. யூதர்களும் மொர்தெகாய் எல்லாம் உபவாசம். அவ என்ன சொன்னா நினைப்பு இருக்கா இல்லையா? நீ விசுவாசி ஆனா இல்லையா? விசுவாசி ஆனவர்களே உங்கள்ட்ட அவ என்ன சொன்னா? செத்தாலும் I am prepared to die for the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். தம்பி பவுல் சொல்றாருப்பா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுறியா? பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றா தெரியுமா? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. பேதுரு சேவான் முதல் இரத்த சாட்சி ஆனார். அதனால எனக்கு பயமா இருக்கா? பயம் ஒண்ணும் கிடையாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்ம பாஸ்டரை காப்பாத்தி விடுவார். காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தாடும். அதை பாரு, பாபிலோன் ராஜ்யத்திலே நேபாத்தினேச்சார் 60 மேல பரிசிலை உண்டு பண்ணி சாமி கும்பிட சொன்னானா இல்லையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாலிபர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர், விடுவியாமல் போனாலும் இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் நீ பரிசுத்தாவியை பெற்றவன் ஆனா என்பதற்கு அடையாளம். பரிசுத்தாவியானவர் யார் தெரியுமா? பலம் உள்ளவர், தைரியப்படுத்துகிறவர், அனல் மூட்டுகிறவர், சாட்சிகளாக நிறுத்துகிறவர். நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், ஆனா அங்க ஒருத்தர் கேட்டாரு, நான் மறுதளிச்சிட்டேன். நீ பரிசுத்தாவி பெறல. பேதுரு மறுதளிச்சாருல. பிறகு நான் பேதுரு எப்ப மறுதளிச்சார் தெரியுமா? எனக்கு பரிசுத்தாவி பெருக்கு முன்னாலேதான் இயேசு மறுதளிச்சார். பெந்தேகோஸ்தே நாளில பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு பேதுரு எங்க மறுதளிச்சாரு? பேதுரு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்திருக்கிறார். தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. தெரியுதா? எப்படி புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் யோவானை தவிர மீதி அப்போஸ்தலர்கள் அனைவரும் இரத்த சாட்சிகளாகவே மரித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உண்மை சீஷன் ஆனால் இயேசுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கணும். சரியா? உண்மை சீஷனா இருந்தால், உண்மை ஊழியக்காரனா இருந்தால், உண்மை அப்போஸ்தலனா இருந்தால் ஓடுகிறதல்ல, ஒளிகிறதல்ல, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதில்ல. உங்கள்கிட்ட யாராவது வீட்டுக்கு வந்து கேட்கறாங்க, நீங்க வருஷம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த அட்டையை கூட போட மாட்டீங்க, பயந்து போய். யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம யாராவது பிரச்சனைக்கு வரக்கூடாது இல்லையா? பிரச்சனைக்கு வரவன் எப்படி ஆனாலும் வரத்தான் செய்வான். நம்ம ஆண்டவருக்காக உறுதியாக, தைரியமாக, வைராக்கியமாக நிற்கத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. உங்க பேரு எந்த பேரா இருந்தாலும் போயிட்டு போட்டு, பேரை பற்றி கூட நான் ரொம்ப இது பண்ண வரல. ஆனாலும் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பேரை மாற்றிருக்கணும், ஞானஸ்நான பேரை வச்சிருக்கணும். ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பேரை தான் வைக்கணும். சினிமா நடிகனுக்கு பேரு, நடிகைக்கு பேர் வைக்காத. பேர் எப்படியோ அப்படியே தான் அவன் இருப்பான், அவன் இருப்பான், நாரி போயிரும் நான் கேஸ். அம்மா, நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் ஆகிவிட்டோம், அவருடைய சீஷர்கள் ஆகிவிட்டோம், அவரை பின்பற்றுகள் ஆகிவிட்டோம், பரிசுத்தாவி பெற்ற விசுவாசி ஆனீர்கள். இப்ப ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ நம்ம தீர்மானித்து விட்டோம். ஹல்லேலூயா. மாற்றம் ஏதாவது இருக்குதா? வேற ஏதாவது டூப்ளிகேட் ஏதாவது இருக்கா? இமிட்டேஷன் எதாவது இருக்கா? இன்விடேஷனை சொல்லல, இமிட்டேட் பண்றது. இந்த கவரிங் போடுற வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். கவரிங் எல்லாம் கதைக்காக பிறகு நீங்க போட்டது கவரிங்னு திருடனுக்கு எப்படி தெரியும்? அவன் நினைச்சுக்கிட்டா 10 பவுன் நீங்க ஒரிஜினல் போட்டிருக்கிறீங்கன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்து கழுத்து பிஞ்சு போச்சு. நான் நகை போடக்கூடாதுன்னு இதுவரையிலும் பிரசங்கம் பண்ணல, இனிமேலும் பண்ண போகல. ஆனா ஒரு விஷயம், நகை போட்டா ஒரு 10-20 பவுன் போட்டாதான் அதுக்கு ஒரு மரியாதை, அது ஒரு விஷயம். ஆனா நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லாம பார்த்துக்கிடணும். திருடனா பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அறுக்கவோ, எத்தனை இடத்துல எத்தனை பேர் நகையினாலே செத்து போயிருக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் வராதபடி காப்பாராக. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். அல்லேலூயா. அடுத்து கடைசியாக சகோதரரே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் யோவான் பத்மு என்னும் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்.
பத்மதீவுக்கு யோவான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டவர் ஆனார். என்ன ஆனார்? யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவர். அவரை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில தூக்கி போட்டாங்க. ஒன்றும் நடக்கல, ஒரு பாதிப்பு வரல. பறவை பார்த்தானே இந்த கிழவனை விட்டு வச்சா சரி வராது, வேற ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணிடுவோம், பத்மதீவுக்கு நாடு கடத்திடுவோம் அப்படின்னு வயசான காலத்தில் தனிமையாக நாடு கடத்திட்டாங்க. கேட்டீங்களா? அங்க என்ன ஆனாரு? அங்க சோர்ந்து போனார். நொந்து போனாரா? இல்ல, சோர்ந்து போனவர் ஆகவில்லை. அவர் தெம்பாயிட்டார், பலம் கிடைத்து விட்டார், பரலோக தரிசனம் பெற்றவர் ஆனார். ஹல்லேலூயா! He received the heavenly vision. He got into the spirit. 1:10 இருக்கு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். ஹல்லேலூயா! உங்களை யாராவது எங்க தூக்கி மாத்திட்டாங்க, அல்ல எங்க கொண்டு விட்டுட்டாங்க, இருட்டில் விட்டுட்டாங்க, பயந்து நடுங்கிட்டீங்களா? அவன் பயந்தவன் ஆனான். நான் பயந்தவனாகவில்லை, நான் தைரியம் உள்ளவன் ஆகிவிட்டேன். நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளானேன். பரலோக காட்சிகளை காண்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எப்படி நம்ம ஜீவன் எப்படி இருக்கு? நாளுக்கு நாள் எப்படி ஆவி அனலா இருக்கா? ஆவியிலே எப்படி இருங்க? அனலா இருங்கள். ஹல்லேலூயா! ஆவிக்குரிய ஜீவி அனலா இருக்கா? எப்படி இருக்கு? அனலா இருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் ஜீவாத்மா ஆனான், மனுஷனை பிடிக்கிறவன் ஆனான், அதிகாரம் உள்ளவன் ஆனான், இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் ஆனான். ஹல்லேலூயா! நாடு கடத்தப்பட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய ஆவிக்குள்ளானார். பரலோகத்துக்கு போகிறவர்கள் ஆவும். நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? பரலோகத்துக்கு போலான்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டா, யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா! அது போதும். இத்துடன் தேவனுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஆமென். Glory to God.